திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கில் தற்பொழுது சிபிஐ விசாரணை நடந்து வரும் நிலையில் நிக்கிதாவிடம் விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது. 3 மணி நேரமாக இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நகை காணாமல் போனதாக புகார் அளித்தவர் இந்த நிக்கிதா. இவரிடம் இந்த விசாரணையானது தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். ஜெகநாத், வணக்கம். தொடர்ந்து நிக்கிதாவிடம் மேற்கொள்ளக்கூடிய விசாரணை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக அஜித்குமார் கடந்த 27ஆம் தேதி அன்று நகை காணாமல் போனதை தொடர்பாக மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிக்கிதா என்ற பெண் அளித்த புகாரின் கீழ் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனையடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 28ஆம் தேதி திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்து தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவமானது தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த வழக்கானது சிபிஐ தரப்பில் விசாரிப்பதற்காக அனுமதி வழங்கிய நிலையில முதற்கட்டமாக அந்த வழக்கின் சம்பந்தமான 5 நபர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா சிபிஐ முழுமையாக விசாரணையானது மேற்கொண்டார்கள். அது பின்பு பார்த்திருந்தனால் இந்த சிபிஐ தரப்பு விசாரணையானது இந்த கோவில் அதிகாரிகள், கோவிலில் பணியாற்றக்கூடியவர்கள், மேலும் அஜித்குமாரோடைய அண்ணன், அம்மா உள்ளிட்டவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. பின்பு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் முக்கியமான நபர் என்று பார்க்கும் பொழுது நிக்கிதா அளித்த புகாரின் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னால் இந்த பிரச்சனையானது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10வது நாளாக நேற்று சிபிஐ அலுவலகத்துல அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் 28ஆம் தேதி மாலை கொண்டு செல்லப்பட்ட திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயன், செவிலியர் உள்ளிட்டவரிடம் நேற்று விசாரணை நடத்தினார்கள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் நாளாக விசாரணையானது இன்று மதியம் அஜித்குமார் கொலை வழக்குல சொன்ன மாதிரி முக்கியமான விசாரணையானது பாத்தீங்கன்னா நிக்கிதா என்பவர் தான். அவரை திருவங்கலத்தை சேர்ந்த கல்லூரி பேராசிரியராக இருக்கிறாரு. டிஎஸ்பி மோகித் தலைமையில இன்று 3 மணிக்கு இந்த விசாரணையானது தொடங்கிய நிலையில தற்போது தொடர்ந்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நிக்கிதாவிடம் பார்த்தீங்கன்னா பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 27ஆம் தேதி அன்று நிக்கிதா அவர் தாயுடன் எங்கு சென்றார், மருத்துவமனைக்கு சென்றார்களா, நகையை எந்த இடத்தில் வைத்து கலட்டினார்கள், என்னென்ன வகையான நகைகள் வைத்திருந்தார்கள், நகைக்கான ரசீதுகள், நகை காருக்குள் வைக்கப்பட்ட இடம் எந்த இடம், அஜித்குமாரிடம் பேசியது குறித்தும் 27ஆம் தேதி காலையில் கோவில் நடைபெற்ற சம்பவம், மாலையில் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அஜித்குமாரை அழைத்து சென்ற போது நிக்கிதாவும் தாயாரும் காவல் நிலையத்தில் நடந்தவை குறித்தும், இரவில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் வீடியோ எடுத்தது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியதோடு தற்போது நிக்கிதாவிடம் அவருடைய செல்போன் அழைப்புகள் குறித்து அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை தற்போது சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா அஜித்குமாரின் உடலானது கடந்த 28ஆம் தேதி இரவு மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ராஜாஜி விபத்து சிகிச்சை பிரிவு மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டது. பின்பு 29ஆம் தேதி மாலை பிணவரை உடற்குழாய்வு செய்யப்பட்டு இருந்த நிலையில தற்போது சிபிஐ அதிகாரிகள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இருக்கக்கூடிய மருத்துவரிடம் தற்போது அவர்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இதனிடையே தற்போது அஜித்குமார் வீட்டிலும் இந்த சிபிஐ அதிகாரிகள் தற்போது தம்பி நவீன் மற்றும் தாயாரிடம் சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல நிக்கிதாவிடம் தீவிர விசாரணை நடத்த பின்பு பார்த்தீங்கன்னா தற்போது நிக்கிதாவின் தாயார் மட்டும் பார்த்தீங்கன்னா விசாரணை முடித்து தற்போது கீழே இறங்கியிருக்கிறார். மேலும் நிக்கிதாவிடம் தனிப்பட்ட முறையில் பல்வேறு கேள்விகள் மீண்டும் எழுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.